அண்மைச் செய்தி. ஆம்ஸ்ட்ராங் உடலை கட்சி அலுவலகத்தில் அடக்கம் செய்ய அனுமதிக்க கோரிய வழக்கில் விசாரணை தொடங்கியுள்ளது. காலை வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் உடல் அடக்கம் செய்யும் இடம் தொடர்பாக மனுதாரர் தரப்பில் விளக்கம் கேட்டு விசாரணையை ஒத்திவைத்திருந்தது. பெரம்பூரில் உள்ள பகுஜன் சமாஜ் கட்சி அலுவலகத்தில் ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய தமிழக அரசு அனுமதி மறுத்துள்ளது. குடியிருப்பு பகுதி குறுகிய சாலை என்பதால் அனுமதி வழங்க முடியாது என உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு வாதம் முன்வைத்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய 200 சதுர அடி நிலம் ஒதுக்க தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், இது குறித்த மேலும் விவரங்கள். தற்போது ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்வதற்கான இடம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகின்றது நீதிமன்றத்தில். அதன் அடிப்படையில் பெரம்பூரிலேயே சுமார் 7500 சதுர அடி கொண்ட நிலத்தில் உடலை அடக்கம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் தரப்பில் பொற்கோடி அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார். அரசு தரப்பில் 200 சதுர அடி நிலம் ஒதுக்கப்பட்டு அந்த இடத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்திருக்கின்றார்கள். அதே நேரம் புதிய இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக அரசிடம் புதிதாக மனுவை தாக்கல் செய்யுங்கள் என்று நீதிபதி கூறியிருக்கின்றார். புதிதாக ஒரு இடத்தில் அடக்கம் செய்வது தொடர்பாக புதிதாகத்தான் மனு அளிக்க வேண்டும் எனவும், தற்போது அரசு ஒதுக்கும் இடத்தில் அடக்கம் செய்யுங்கள், அரசிடம் அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கவும், விண்ணப்பத்தை அரசு பரிசீலித்து உத்தரவு பிறப்பிக்கட்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். உடலை தொடர்ந்து பள்ளிக்கூடத்திலேயே வைத்திருக்க முடியாது. நாளைய தினம் பள்ளிக்கூடம் திறந்து ஆக வேண்டும், மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும். தற்போது பெரம்பூரில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிக்கூட மைதானத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அவருடைய உடலை அடக்கம் செய்துதான் ஆக வேண்டும். புதிய இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் அதற்காக தனியாக ஒரு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தி இருக்கின்றார். பெரம்பூரில் இருக்கக்கூடிய 7500 சதுர அடி கொண்ட நிலத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்று அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் வலியுறுத்துகின்றார்கள். குடியிருப்பு பகுதிகளில் அடக்கம் செய்வதற்கு பல கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சென்னை போன்ற பெரு மாநகராட்சிகளில் குடியிருப்பு பகுதிகளில் இறுதி அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்படுவதில்லை. அங்கு உடலை எரிப்பதற்கோ உடலை புதைத்து நேவிடம் கட்டுவதற்கோ குடியிருப்புகளுக்குள் அனுமதி வழங்கப்படாது. அதன் அடிப்படையில் தான் பெரம்பூரில் முக்கிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங் உடலை அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்ற அவருடைய குடும்ப உறுப்பினர்களின் விருப்பத்தை நிறைவேற்ற முடியாது என்று சென்னை மாநகராட்சி சார்பில் சொல்லியிருந்தார்கள். தமிழ்நாடு அரசு சார்பிலும் சொல்லியிருந்தார்கள். அருகில் இருக்கக்கூடிய மயானத்தில் தான் அடக்கம் செய்ய வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்து தருகின்றோம் என்று அரசு தரப்பில் கூறியிருந்தார்கள். ஆனாலும் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலக வளாகத்திலேயே ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்ய வேண்டும், தங்களுடைய சொந்த இடமாக இருக்கும், அங்கு அடக்கம் செய்வதற்கு சட்டப்படி உரிமை உண்டு என்ற அடிப்படையில் இந்த மனுவை மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தாக்கல் செய்திருக்கின்றார்கள். என்றாலும் தற்போது நீதிபதி குறிப்பிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவுறுத்தலில் புதிய இடத்தில் அடக்கம் செய்ய வேண்டும் என்றால் மேலும் ஒரு புதிய மனுவை தான் நீங்கள் தாக்கல் செய்ய வேண்டும். தற்போது ஆம்ஸ்ட்ராங்கின் உடல் பள்ளிக்கூடத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிக்கூடத்தில் உடல் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளைய தினம் பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் வருவார்கள். எனவே இறுதிச் சடங்கை நீங்கள் முடித்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றீர்கள் என்பதை நினைவுபடுத்த விரும்புகின்றேன் என்று நீதிபதி சொல்லுகின்றார். அனுமதி கோரிய விண்ணப்பத்தை நிராகரித்து விட்டதால் இந்த வழக்கு செல்லாததாகிவிட்டது என்கின்ற ஒரு தீர்ப்பையும் தற்பொழுது நீதிபதி வழங்கியிருக்கின்றார். அதே நேரம் இந்த மனு தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கின்றார். மனுதாரர் தரப்பில் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்து வருகின்றார்கள். விஜயகாந்துக்கு அவருடைய நிலத்திலேயே அடக்கம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது, அதுபோல அனுமதி வழங்க வேண்டும் என்று மனுதாரர் தரப்பில் கேட்கின்றார்கள். விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை அவருடைய முக்கிய சாலைக்கு அருகில் இருக்கும் விஜயகாந்தின் திருமண மண்டப வளாகத்திற்குள்ளேயே நடிகர் மற்றும் தேமுதிகவின் நிறுவன தலைவர் விஜயகாந்தின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. அதை சுட்டிக்காட்டி அதே போன்று தங்களுடைய சொந்த பராமரிப்பில் இருக்கக்கூடிய சொந்த நிலமாக இருக்கக்கூடிய பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையினை மனுதாரர் தரப்பில் வலியுறுத்தி வருகின்றார்கள். ஆனாலும் இந்த மனு செல்லாததாகிவிட்டது, இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றது என்கின்ற ஒரு உத்தரவினை நீதிபதி பிறப்பித்திருக்கின்றார். அதே நேரம் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்யலாம் என்கின்ற ஒரு கருத்தையும் நீதிபதி சொல்லியிருக்கின்றார். இந்த வழக்கை பொறுத்தவரை எந்த இடத்தில் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்வது என்பது தொடர்பாக 2 விதமான கருத்துகள் நிலவி வருகின்றன. குடும்ப உறுப்பினர்கள் பகுஜன் சமாஜ் கட்சியின் தலைமை அலுவலகத்திலேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்கின்றார்கள். அதே நேரம் அரசு தரப்பை பொறுத்தவரை அங்கிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் 200 சதுர அடி நிலம் ஒதுக்கி அங்கு ஆம்ஸ்ட்ராங்கின் உடலை அடக்கம் செய்வதற்கான
ஏற்பாடுகளை செய்து வருவதற்கு அரசு தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தெரிவித்து வருகின்றார். ஆனால் தொடர்ந்து இந்த மனுவின் மீதான விசாரணை நடைபெற்று வருகின்றது. அதே நேரம் புதிதாக ஒரு மனுவை தாக்கல் செய்ய சொல்லி இருக்கக்கூடிய நீதிபதி அனுமதி கோரி விண்ணப்பித்திருக்கக்கூடிய இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதால் இந்த வழக்கு செல்லாததாகிவிட்டது என்கின்ற உத்தரவினை பிறப்பித்திருக்கின்றார். விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவின் நிறுவன தலைவராக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் அவர் காலமானவுடன் விஜயகாந்தின் உடலை அவருடைய திருமண மண்டப வளாகத்திலேயே அடக்கம் செய்தார்கள். அந்த இடமும் ஒரு முக்கியமான சாலைக்கு அருகில் தானே இருக்கின்றது. அங்கு அடக்கம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்ட பொழுது ஆம்ஸ்ட்ராங்கையும் அதே போன்று முக்கிய சாலைக்கு அருகில் இருந்தாலும் அவருடைய பராமரிப்பில் இருக்கக்கூடிய அவருடைய பேரில் இருக்கக்கூடிய நிலத்தில் அடக்கம் செய்வதில் அரசுக்கு என்ன தடை இருக்க முடியும் என்று மனுதாரர் தரப்பில் கேட்கின்றார்கள். ஆனாலும் தற்போது ஒதுக்கக்கூடிய இடத்திலேயே அடக்கம் செய்து கொள்ளுங்கள் என்ற ஒரு அறிவுறுத்தலை நீதிபதி வழங்கி இருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தற்போது மந்தர் கார்டன் என்கின்ற பகுதியில் அரசு பள்ளி மைதானத்தில் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் உடல் வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த உடலுக்கான இறுதி அஞ்சலி நடைபெற்று வருகின்றது. நாளைய தினம் பள்ளிக்கூடம் திறக்கப்பட்டு மாணவர்கள் பள்ளிக்கு வர வேண்டும் என்பதன் காரணமாக உடலை தொடர்ந்து பள்ளியில் வைத்திருக்க முடியாது என்கின்ற கருத்தையும் நீதிபதி சொல்லியிருக்கின்றார். எனவே விரைந்து முடிவை எடுக்க வேண்டிய நிலைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் ஆம்ஸ்ட்ராங் திடீரென எதிர்பாராத விதமாக கொலை செய்யப்பட்டு காலமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில்